Hi students, welcome to BIMI Max. 10th standard Max 8th chapter Statistics and Probability exercise 8.2 7th sum பார்க்கலாம். Sum வந்து the total marks scored by two students Satya and Vidya in a subject are 460 and 480 with standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance? இப்போ வித்யாவோடதும் சத்யாவோடதும் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து யார் மோர் கன்சிஸ்டண்ட், அவங்க பெர்ஃபார்மன்ஸில் யார் அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ சத்யாவோடது டோட்டல் ஸ்கோர் வந்து சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 460, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.6. இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 460 பை 5 சப்ஜெக்ட்ஸ், அதனால் அது வந்து 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 460 டிவைடட் பை 5 வந்து 92. சம்மேஷன் எக்ஸ் பை என், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ 460 பை 5 வந்து 92. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மா வந்து 4.6, எக்ஸ் பார் வந்து 92 கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு 100. இப்போ இது வந்து இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2 0 சேர்ந்து வரும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0 போயிடும். 460 டிவைடட் பை 92. இப்போ இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, ரிமைண்டர் 1, 6 2s are 12. இது வந்து 2 2s are 4, இது வந்து 3 2s are 6, 0. இப்போ மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, 3 2s are 6. இதை கேன்சல் பண்ணோம்னா 230, 1 2 is 2, 1 2 is 2, ரிமைண்டர் 1, 10. இப்போ 5 2s are 10. இப்போ 115. இப்போ 115 டிவைடட் பை 23. 115 இப்போ 23ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம்னா 5 டைம்ஸ் போட்டோம்னா 5 × 23 115. இது 0 வந்துடுச்சு. இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 5%. நெக்ஸ்ட்டு வித்யாவது சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 480, சிக்மா வந்து 2.4. இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். அப்போ 480 பை 5, 480 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 5s are 45, ரிமைண்டர் 3, இப்போ 30 ஆச்சு. 6 5s are 30, இப்போ 96. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அது வந்து 2.4 கொடுத்துருக்குறாங்க. சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 த ஃபார்முலா. அப்போ சிக்மா வந்து 2.4 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் வந்து 96ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு 100. இப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா 214 வரும். இங்கே 2 0 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 சேர்ந்து வரும். இப்போ பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளிக்கினாலும் ஒரு 0க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோம்னா ஒரு 0 போயிடும். இப்போ 214 வந்துடும். அப்போ 240 பை 96. இதையே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் 4 2s are 8, ரிமைண்டர் 1, 8 2s are 16. இது 1 2 is 2, 2 2s are 4, இது 0. இப்போ மறுபடியும் 4th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, 2 4s are 8. இது வந்து 3 4s are 12, 3 4s are 12, இந்த 0 பண்ணோம் 0. அடுத்து மறுபடியும் 12 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 6 2s are 12, இது 15 2s are 30. அப்போது 15 பை 6. இப்போ 15 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 2 6 are 12, 15ல் 2 போச்சுன்னா 3, இந்த 3 மறுபடியும் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம். 5 6 are 30, 0. அப்போ 2.5. இப்போ இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வித்யா இஸ் லெஸ் தேன் சத்யா. இப்போ வித்யாவோடது வந்து சத்யாவை விட லெஸ்ஸாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து மோர் கன்சிஸ்டன்ட்டு. கம்மியாக இருக்கிறது தான் அதிகமாக இருக்கிறது லெஸ். அப்போ மோராக இருக்கிறது வந்து இது வந்து லெஸ்ஸு, சத்யாவது தான் லெஸ்ஸாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து more consistent. So
Vidya is more consistent. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு குட்டி சம் தான். போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ரிப்பீட்டடாக எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் சம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.